வணக்கம். ஜூலை மாத ராசி பலன்கள். இந்த வரிசையில் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுடைய ராசிக்கான பலன்களையும் உங்களுடைய லக்னத்துக்கான பலன்களையும் சேர்த்து பார்த்துக்கோங்க. ஏன்னா அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அக்யூரசி கிடைக்கும். ஏன்னா விதிப்பாதி மதிப்பாதி அப்படிங்கிறதுல கோச்சாரத்தின் அடிப்படையில் ராசியிலிருந்து மற்ற கிரகங்கள் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறது ஒரு பக்கம். அதை தாண்டி லக்னத்திலேருந்து அந்த கிரகங்கள் எந்த பொசிஷனில் இருக்கோ அதையும் பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஸோ உங்களுக்கு இப்போ நீங்கள் ஒரு மேஷ ராசி துலாம் லக்னம் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, மேஷம் துலாம் ரெண்டுக்குமான பலன்களை சேர்த்து பார்த்து ரெண்டையும் கம்பைன் பண்ணி நீங்கள் ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்கும்போது அது இன்னுமே கொஞ்சம் உங்களுக்கு அக்யூரேட்டாக இருக்கும். மூன்றாவது ஒரு ஸ்டெப் இருக்குது. அது உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் இருக்கிற அந்த இப்போ ஒரு கிரக நகர்வுகள் இருக்கும்போது உங்கள் பிறந்த ஜாதகத்தில் இருக்கிற கிரகத்தின் மேலே இந்த கோச்சார கிரகங்கள் டிரான்சிட் ஆகும்போது இருக்கிற ஒரு பலன்களும் இருக்குது. ஸோ அது அந்த அளவுக்கு போய் துல்லியமாக எடுக்க முடியாதனாலும் இது ஓரளவுக்கு பொது பலன்களாக கண்டிப்பாக ஒரு 90% அக்யூரசி உங்களுக்கு வந்துடும் இதுலேயே. ஸோ ராசிக்கும் லக்னத்துக்கும் சேர்த்து பார்த்துக்கோங்க உங்களுக்கான பலன்கள். நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஒவ்வொரு ராசிக்குமான ஜூலை மாத ராசி பலன்களை பார்த்துருவோம். விருச்சிக ராசியினருக்கான ஜூலை மாத ராசி பலன்கள். விருச்சிக ராசியினருக்கு இந்த மாத தொடக்கத்தில் அஷ்டமஸ்தானத்தில் ஜீவனாதிபதியாகிய சூரியன் விரையாதிபதியாகிய சுக்கிரனோடு சேர்ந்து மறைகிறார். அஷ்டமாதிபதியாகிய புதன் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். வெளியூர் வெளிநாடு வேலைக்காகவும் ஏற்கனவே பார்த்து கொண்டிருக்கும் வேலையை விட்டு வேறு வேலைக்காக முயற்சி செய்வீர்கள். அதற்காக உங்களின் கையிருப்பை கரைப்பீர்கள். ஜூலை 16ஆம் தேதிக்கு பிறகு ஜீவனாதிபதி சூரியன் லாபாதிபதி புதன் மற்றும் 7ஆம் அதிபதியாகிய சுக்கிரனோடு சேர்ந்து பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கவிருப்பதால் தொழில் அல்லது வேலையில் முன்னேற்றம் உண்டு. 4இல் அமர்ந்த வக்ரசனியின் 10ஆம் பார்வை ராசிக்கு கிடைப்பதால் எதுவும் ஒரு சிறு தடை தாமதத்திற்கு பிறகு கிடைக்கும். ஜூலை 13ஆம் தேதிக்கு பிறகு ராசிநாதன் செவ்வாய் 7இல் தன மற்றும் பஞ்சமாதிபதியாகிய குருவோடு சேர்ந்து குருமங்கள யோகத்தில் ராசியை பார்ப்பது சிறப்பு. விரும்பிய வேலை கிடைக்கும். வாழ்க்கை துணை, நண்பர்கள் மற்றும் தொழில் கூட்டாளிகளோடு இணக்கம் கூடும். இதுவரை இருந்த அனைத்து பூசல்களும் மறைந்து அவர்களுடனான உறவு மேம்படும். 4ஆம் அதிபதியாகிய சனி வக்ரம் பெற்று ருணஸ்தானத்தை பார்வையிடுவதால் உடல் நலனில் அக்கறை அவசியம். உடலில் ஏற்கனவே இருந்த பழைய நோய் தொந்தரவுகள் இப்பொழுது மீண்டும் தலை தூக்கும். அவற்றிற்கு சரியான மருத்துவ உதவி எடுப்பது நல்லது. குடியிருக்கும் வீட்டை அல்லது வாகனத்தை ரிப்பேர் செய்வது, புது வீடு அல்லது வாகனம் வாங்குவது, சிலருக்கு சொந்த வீட்டை விடுத்து வாடகை வீட்டிற்கு குடிபெயர்வது போன்றவை இக்காலகட்டத்தில் நடக்கும். அரசு வேலையில் எதிர்பார்த்த லோன் கிடைக்கும். தந்தையால் ஆதாயம் உண்டு. மேற்படிப்பு படிக்கும் மாணவர்கள் முயற்சியை 2 மடங்காக போட வேண்டியது இருக்கும். இல்லத்தரசிகள் நினைத்தவற்றை சிறு தாமதத்திற்கு பிறகு நடத்தி முடிப்பீர்கள். 6ஆம் அதிபதியோடு சேர்ந்த குருவின் பார்வை மாதத்தின் பிற்பகுதியில் 3ஆம் வீட்டிற்கும் ராசிக்கும் கிடைப்பதால் இளைய சகோதர சகோதரிகளோடும் வாழ்க்கை துணை மற்றும் நண்பர்களோடு கொடுக்கல் வாங்கல் இருக்கும். பிள்ளைகளுக்கு வேலை கிடைத்து வெளியூர் வெளிநாடு செல்வர். வயதானவர்கள் பிள்ளைகளை பார்ப்பதற்காக வெளியூர் வெளிநாடு செல்வர். மொத்தத்தில் விருச்சிக ராசியினருக்கு இந்த மாதம் வக்ரசனியால் சிறு சிறு தடை தாமதம் வந்தாலும் குருமங்கள யோகத்தில் இருக்கும் செவ்வாயால் நேர்மறை எண்ணங்கள் தோன்றும். இதுபோல் ஒவ்வொரு ராசிக்குமான ஜூலை மாத ராசி பலன்கள் தனித்தனி வீடியோவாக அப்லோட் செய்யப்பட்டுள்ளது. மேலும் ராசி பலன்கள், மாத பலன்கள், பயிற்சி பலன்கள் ஒவ்வொரு மாதமும் பெறுவதற்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அதிகமான நேரம் இதற்காக செலவழித்து நாங்கள் எழுதுவதால் மற்றும் வீடியோவாக மேற்கொள்வதாலும் நிறைய பேருக்கு பயன்படும் வகையில் இதை ஷேர் செய்வதும் உபயோகமாக இருக்கும். நன்றி.